சம்மர் வெயிலுக்கு எங்கன்னா ஒரு வெக்கேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு இடம் பிளான் பண்ணது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒசூர் பக்கத்தில் இருக்கிற ஒகனேக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஸு எல்லாருமே நாங்கள் வந்து காரில் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு போனோம் நாங்கள். பட் ஆனால் நாங்கள் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக போனதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே நடந்ததே ஒரு விஷயம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம டிரைவிங்கே மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு போகணும். ஏன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு, அது கொஞ்சம் ஹில்ஸ் மாதிரியான ஏரியாலாம். அதுக்கப்புறம் வந்து நியர்பை நம்ம வந்து ஒகனேக்கல் வந்தாச்சு. வரும்போதே ஃபுல்லு டிஜே பாட்டு அதெல்லாம் கேட்டு பசங்கள்லாம் ஒரே டும்மு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு ஒரு வழியாக ஒகனேக்கல் வந்துட்டோம். ஆனால் வரும்போதே அங்கே என்ட்ரன்ஸில் வந்து ஒரு செக் போஸ்ட் மாதிரி இருக்குது. அங்கே நாங்கள் கேட்டப்போ ஒரு ஷாக்கிங் ஆகி போச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்கா, கூட்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம். தண்ணி அதிகமாக இல்லை, கூட்டம் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஸோ நாங்கள் வந்து பார்த்ததில் வந்து கூட்டமும் அந்தளவுக்கு பெருசாக கிடையாது, தண்ணியும் வந்து அந்தளவுக்கு அதிகமாகவும் கிடையாது. இதுதான் உண்மை. சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ளே போய் சுற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். ஆனால் நான் லாஸ்ட் டைம் வந்து ஒரு 10 to 5 இயர்ஸுக்கு முன்னாடிலாம் நான் வர்றது, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வரும்போது இந்த ஒகனேக்கல்ல வந்து பார்த்திங்கன்னா பார்க்கு அந்த மாதிரி வசதியெல்லாம் கிடையாது. இப்போ வந்து பார்க்குன்ற ஒரு வசதியெல்லாம் வந்து உண்மையிலே பண்ணி வச்சுருக்காங்க. அதேமாதிரி மசாஜுக்கு பாருங்கள், ரைட் சைடில் பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு ரூம் மாதிரி கட்டிட்டாங்க கவர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடியெல்லாம் வெளியே உட்காந்து மசாஜ் மாதிரி ஆயில் தட்டுவாங்க, அந்த கல்லுக்கிட்ட அப்படியே தட்டுவாங்க, அதுக்கப்புறம் போய் எல்லாருமே குளிக்குவாங்க. ஆனால் இந்த வாட்டி அப்படி கிடையாது. அதேமாதிரி குரங்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் இந்த வாட்டி என்னென்னா குரங்குங்க அதிகமாக இருக்குங்க. கையில் எதனாச்சும் ஒவ்வொட்டு ஓலி அந்த மாதிரிலாம் செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது சத்தியமாக விடாது, நல்லாவே எல்லாம் கடிச்சு சாப்பிட்றோம் நம்மளே. அது கையில் இருக்கிற வரையும் எங்கேயும் நகராது. ஸோ எல்லோரும் ஃபேமிலியோடு என்ஜாய்மெண்ட் பண்ணிவிட்டு எல்லாருமே ஃபேமிலியாக இது ஃபோட்டோஸு வீடியோஸு எல்லாம் எடுக்க ஆரம்பித்தோம். அதில் என்ன சொல்கிறதுன்னா, என் பசங்கள்லாம் உண்மையிலே, என் பையன் ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணான். நல்லாவே தண்ணின்னொன்று ஃபுல்லாக நல்லாவே ஒரு என்ஜாய்மெண்ட்டு பண்ணாமல். அதுக்கப்புறம் சரி தொங்கு பாலத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அங்கே ஒகனேக்கல்லாம் தொங்கு பாலன்றதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர்லாம் அந்த மாதிரி இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் தான் இப்படி ஒன்று புதுசாலாம் கட்டி வச்சுருக்காங்கன்றது பார்த்தோம். ஆனால் அதுவும் தொங்கு பாலன்றது பெருசாக ஏதோ ரொம்ப இதாக இருக்கும், பெங்களூரில் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. அதுக்கு டிக்கெட்டெல்லாம் கூட இருக்கான்னு பார்த்தா 5 ரூபா தான் நான் நினச்சேன். பார்த்தா அவங்க வந்து ஒரு டிக்கெட்டோட விலையே வந்து 20 ரூபா. டிக்கெட்டும் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு நேராக தொங்கு பாலத்துக்கு மேலே ஏறி போயிட்டு இருக்கிறோம். அங்கேருந்து நம்ம அந்த தண்ணி வர அந்த ஃபால்ஸு அந்த இதெல்லாம் பார்த்தா ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறது, பார்க்குறதுக்கு ஒரு நேச்சுரலாக இருக்குது. தண்ணி கூட பாருங்கள், சுற்றி நான் பார்க்குறேன், நான் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு வந்து அந்தளவுக்கு இல்லை. தொங்கு பாலத்தில் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து என்ன அப்படி அந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஜஸ்ட்டு அந்த தொங்கு பாலத்தில் வந்து நம்ம பார்க்குற அந்த வியூ மட்டும்தான் நமக்கு பெருசாக இருக்குது. அந்த தண்ணி ஒழுங்கு அந்த புகை மாதிரி வர்றது அந்த மாதிரி ஒரு வியூ மட்டும்தான் இருக்குது. மற்றபடி பெருசாக ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி தண்ணியும் அந்த அளவுக்கு இல்லை. இந்த வாட்டி வந்து நான் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடிலாம் போகும்போது அப்படியே தண்ணி 4 பக்கம் வீச்சு ஒரு புகை மாதிரி போகும், ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கும், அப்படியே சில்லுன்னு காற்றடிக்கும். ஆனால் இந்த வாட்டி வந்து அந்தளவுக்கு பெருசாக கிடையாது. சுற்றி அந்த தொங்கு பாலத்தை வந்து பார்த்தா மலை, காடு, செடி அந்த மாதிரி இருக்குது. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனாலே பார்டர், கர்நாடகா பார்டரே வந்துடுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா அங்கே ஒகனேக்கல்ல போர்டுங்கள்லாம் கூட அப்படி தான் எழுதி இருந்துச்சு. ஒரு பக்கம் தமிழ், ஒரு பக்கம் கன்னடாவில் எழுதி இருந்துச்சு. பையன் உண்மையிலே ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங் ஆகி அதுக்கப்புறம் தொங்கு பாலத்தில் கூட்டு போனோடனே பயந்துட்டான், கீழே இறங்கவே மாட்டேங்கிறான், பயப்படுறான். இன்னொன்று, ஒகனேக்கல்ல இப்போ ஃபேஷன் ஆகிப்போச்சு இந்த கலர் ட்ரெஸ். இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை தான் இப்போ போட்டுட்டு ஒகனேக்கல்ல குளிக்கணுன்ற மாதிரி ரூல்ஸ் போட போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் முன்னாடி ஸ்டால்லலாம் நிறையவே அது விற்கிறாங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள், சுற்றி பாறை தெரியுது. ஆனால் தண்ணி ஒன்றும் பெருசாக அந்தளவுக்கு அடிச்சிட்டு போன மாதிரி இல்லை. அதே மாதிரி இன்னொன்று, பார்க்குன்னு ஒரு விஷயம் இல்லாமல் இருந்துச்சு. அந்த பார்க்குன்ற ஒரு விஷயம் வந்து இந்த ஒகனேக்கல் வந்துச்சு. அதில் என் பையனையும் போகணுன்னு ஆசைப்பட்டான். எல்லாம் டோட்டல் ஃபேமிலியோட இது எல்லாத்தையும் ஏற்றிட்டு ஒரு ரவுண்டு பார்க்கு மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. பிளான் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து டின்னருக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு போனோம். இங்கே சாப்பிட்டா ஒகனேக்கலை பொறுத்தவரை என்ன சாப்பாடுனா பரோட்டா, சப்பாத்தி அந்த மாதிரி எதனா கிடைக்குமான்னு பார்த்தோம். ஆனால் ஒகனேக்கலை பொறுத்தவரை அதெல்லாம் கிடைக்காது. ரைஸு, சாம்பார், மீன் குழம்பு, வறுத்த மீன்,
இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் போன ஹோட்டலில் வந்து பார்த்திங்கனாலும் அதுதான் இருந்துச்சு. நான் எதிர்பார்த்துட்டது ஒரு பரோட்டா, ஒரு ஆஃப் ஆயில் ஆம்லேட்டு கூட, ஆஃப் ஆயில் ஆம்லேட் அந்த மாதிரி கூட வெரைட்டியான எதுவும் கிடைக்கல. வெறும் ரைஸு மில்ஸு. ஆனால் ரைஸ் வந்து அன்லிமிட்டெடு. ரேட்டும் ஓரளவுக்கு பரவாயில்ல தான். மிதினா ஹோட்டல்னு சொல்லி நாங்கள் சாப்பிட்டோம். எல்லாருமே சாப்பிட்டு ஒரு 7, 8, 10 பேர்கிட்ட சாப்பிட்ருக்கோம். 10, 12 பேர்கிட்ட சாப்பிட்டு எங்களோட பில் வந்து வெறும் 1500 ரூபா தான் இருந்துச்சு. ஸோ என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஏரியா.